பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன என்பதை அறிந்து அதை நம்மில் வெளிப்படுத்த ஆண்டவருடைய கிருபையை பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரத்துல 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. 4 காரியத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கர்த்தர் நம்மை அணுகுகிறார். 1, சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அதான் சொல்லும் அடியன் கேட்கிறேன். ஸ்தேவான் பேசின போது ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளை அடைத்தார்களாம். பல்லை கடித்து காதை அடைச்சாங்க. இன்னைக்கு அநேகருக்கு இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது ரொம்ப சங்கடமான காரியமா இருக்குது. நீ முதல்ல நான் சொல்றத கேளு. கேட்க மனதில்லாதபடிக்கு இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களுக்கு மேல வனாந்திரத்தில் என்ன உண்டாச்சு? கர்த்தருடைய கோபம் உண்டாச்சு. அவர்களுக்கு கர்த்தர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தார் தெரியுமா? நீங்க இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் எப்படி ஆணையிட்டாராம்? கோபத்திலே ஆணையிட்டாராம். ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்க வைக்கிறார்? ஏசாயா 55:3 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக. நிச்சயமான கிருபைனா என்ன தெரியுமாங்க? ஆமே, நம் தலைமுறைக்கும் அந்த கிருபை தொடரும். நான் இந்த வார்த்தையை நோட் பண்ணும்போது ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுத வைத்தார். என் நிமித்தம் என் தலைமுறைக்கு கிருபை கிடைக்குமானால் நான் ஒரு நல்ல தகப்பன். என் நிமித்தம் என் தலைமுறைக்கு கிருபை கிடைக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலே நான் தான் மோசமான தகப்பன். சவுல் நிமித்தம் யோனத்தானுக்கு கிருபை கிடைக்கல, யோனத்தான் நிமித்தம் மேவிபோசேத்துக்கு கிருபை கிடைச்சது. ஆமென். நம் நிமித்தம் நம்ம பிள்ளைகளுக்கு தலைமுறைக்கு கிருபை கிடைக்கலன்னா நம்மள மாதிரி மோசமான தகப்பன் பெற்றோர் இந்த உலகத்துல கிடையாது. ஆமென். நீ வா, உன் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். அதாவது ஆண்டவர் என்ன சொல்ற, வீட்டுல இருந்து வரும்போதே கேட்கிற மனநிலையில வா. வந்துட்டு பேசிட்டு அப்புறம் டிசைட் பண்ணலாம் கேட்கணுமா, அப்படி அல்ல. செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. அந்த நிச்சயமான கிருபைனா என்ன? ஆண்டவர் சொல்றார், அவன் பிள்ளைங்க தப்பு பண்ணா நான் தண்டிப்பேன், ஆனாலும் சவுலையும் அவன் குடும்பத்தையும் விட்டு விலக்கினது போல என் கிருபையை நான் அவன் பிள்ளைகளை விட்டு. இந்த ஒரு அஷூரன்ஸ், இந்த ஒரு உறுதி நமக்கு இருக்கும்னா தைரியமா கண்ண மூடலாமே. தலைமுறையை விட்டு கிருபை விலகாது என்கிற நிச்சயம் இருக்கிற பெற்றோர் தைரியமா கண்களை மூடுவாங்க. தாவீது சொல்றார், எனக்கு மன தைரியம் வந்துச்சு. ஹல்லேலூயா, என் பிள்ளைக்கு நான் அதை சேர்த்து வச்சிருக்கிறேன், இதை சேர்த்து வச்சிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரயாசப்படுவதானாலும் சரி, பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதானாலும் சரி, அது தேவன் கொடுக்கிற அனுகிரகம். அப்ப கிருபை இல்லாம நமக்கு என்ன இருந்தாலும் அதை அனுபவிக்க கூட முடியாது. நம்முடைய தலைமுறைக்கு நம்ம கிருபையை சேர்த்து வைக்கிறோமா? யோனத்தான் என்ன செய்தான்? தாவீதோடு கடைசி வரை அன்புல ரொம்ப உறுதியா இருந்தான். உயிரை போல நேசித்தான், உயிரை போல நேசித்தான். யோனத்தான் மரித்து விட்டான். ஆனா இப்ப தாவீது, யோனத்தான் நினைச்சாலே, யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்ட யாராவது வீட்டில் இருக்கிறாங்களா? யோனத்தான் நிமித்தம். அப்போ சீபா வந்து மேவிபோசேத்தோட குறையெல்லாம் சொல்றான். சீபா சொல்றதை வச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஆல் அவுட். ஆனா அது எதுவுமே தாவீது காதுல விழல. அவன் யாரு? அவன் யோனத்தானுடைய பையன். அது ஒண்ணு போதும், அவனை தூக்கிட்டு வா, என் சமூகத்துல கொண்டு வந்து உட்கார வை. எங்க நம் இன்னாருடைய பிள்ளைங்கிற ஒரு தகுதியை வச்சு நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க.
ஹalleluya. இது ஒரு தாவீதுக்கு இவ்வளவு செய்ய முடியும்னா, தாவீதை இதை செய்வித்த தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவர். என கேட்கிற அன்பு பெற்றோரே, பெற்றோராக போகிறவர்களே, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பெற்றோரா இருங்க. ஹalleluya. தயவு செய்யணும்னா யோனத்தானுக்கு தெரியும், சவுல்ல விட்டு போயிட்டு முடிஞ்சு. தயவு செய்யணும்னா எங்க அப்பா நினைச்சாதான் இல்ல, தாவீது நினைச்சாதான். அதனால தாவீதோடு நல்ல ஃபெலோஷிப்ல இருந்தார், நல்ல ஃபெலோஷிப்ல. ஹalleluya. இந்த பூமியில இயேசுவோடு ஐக்கியமா இருப்பதை விட வேற என்னங்க சிறந்தது? வேற என்னங்க? நம்ம எனக்கு ஆண்டவருக்கு எந்த கான்டாக்டும் கிடையாது. ஆனா நான் 7 நாள் உபவாசம் பண்ணுவேனா, சுவிசேஷ ஊழியத்துக்கு போவானா, எல்லாம் செய்வானா. ஆனா ஆண்டவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லையா? யாரை ஏமாத்துறதுக்கு? ஹalleluya, ஹalleluya. நான் திருப்பியும் சொல்றேன், ஆமே, உங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஆனா அது எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா மாறணும்னா அவர் கிருபை வைக்கணும், அவர் கிருபை வைக்கணும். என் நிமித்தம் என் தலைமுறைக்கு கிருபை கிடைக்குதுன்னா, ஆமே, நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்திருக்கிறேன். என் தகப்பனார் நிமித்தம் எங்களுக்கு கிடைச்ச கிருபையை நாங்க அனுபவிக்கிறோம். எங்க அப்பா அப்படி வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. என் நிமித்தம் என் தலைமுறைக்கு கிருபை கிடைக்கும்னா, தயவு கிடைக்க, நான் என் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறேன்? நல்ல அப்பா. இல்லைன்னா நான் என்னதான் படிக்க வச்சாலும், என்னதான் வாங்கி கொடுத்தாலும், என்னதான் சேர்த்து வச்சாலும், நான் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பனே இல்லை. சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவரே சொல்லிட்டார்ல, என் நுகம் ரொம்ப லெகுவானதுங்க, எனக்கு என்ன முடியும் தெரியும். என்னால 10 கிலோ தான் தூக்க முடியும்னு அவர் 8 கிலோ தான் வெயிட் கொடுப்பார். 15 கிலோ தூக்க சொல்லவே மாட்டார். ஆண்டவரா கூப்பிட்டா நீ கடல்ல நடன்னு பேதுரு தானே கேட்டான். நம்ம வாழ்க்கையில சந்தித்த அவ்வளவு பிரச்சனையும் கேட்டு வாங்கினது. அவர் கூப்பிட்டு தந்ததில்ல. மண்ணா சாப்பிட்டு செத்தாங்களா, இறைச்சி சாப்பிட்டு செத்தாங்களா? ஆமே. அவரா தர்றதுக்கு பரலோகம் கேரண்டி. நாம அடம் பிடிச்ச தந்துருவார். நீ பாத்துக்கோ, நீ பாத்துக்கோ. இங்க காட, பின்னாடி பாட. இதுக்கு யார் காரணம்? நாங்க தான், நம்ம தான். சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அடுத்தவர் என்ன கேட்கிறாருன்னா, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும். நீதிமொழிகள் 1:23 கர்த்தர் சொல்லுகிறார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் அப்படிங்கிறார். நீ மட்டும் ஏற்றுக்கொண்டேன்னா என் ஸ்பிரிட் உனக்குள்ள வேலை செய்யும்பா. அவருடைய ஆவி எனக்குள்ள வேலை செஞ்சா மட்டும்தாங்க என் சுபாவம் மாறும், என்னுடைய எல்லாமே மாறும். ஆமே. அவருடைய ஆவி எனக்குள்ளே கிரியை செய்தால், வேலை செய்தால் மட்டும்தான். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. இது ஒண்ணுக்கு எதிராக இருக்கும். அவருடைய ஆவி எனக்குள்ளே கிரியை செய்து வேலை செய்யணும்னா அவர் சொல்ற, என் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள். தாவீது சொல்ற, நீதிமான் என்னை தயவாய் கடிந்து என் தலையை கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்குங்கிறார். இப்படிப்பட்ட எண்ணெயெல்லாம் சேர்ந்துதான் தாவீதின் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீதிமான் என் தலையை, நீதிமான் கொட்டுனா தயவா தான் கொட்டுவான். சிலர் கொட்டுவாங்க, எண்ணெய் போட வேண்டி இருக்கும். அப்படி ஒரு கொட்டு கேட்டனா, ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, யாரை கடிந்து கொள்றாருன்னு பாருங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தான். அல்ல விசேஷமா என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு பகுதி, பேதுரு கடல் மேல நடக்கிறாரு, இப்படி சுத்தி பார்ப்பாரு, நம்மளுதான் நிக்கிறது வரதான் இயேசுவை பார்த்துட்டு இருக்கிறது. நின்னதுக்கு அப்புறம் அப்படியே பார்த்துருப்பார். பார்த்துட்டு உள்ள மட்டும் போகலன்னு வைங்கள, பின்னாடி போட்டை பார்த்துருப்பார். பாத்தியா நான் எங்க இருக்கிறேன் பாத்தியா? சில நேரத்தில் இப்படி எல்லாம் அனுமதிக்கலைன்னா நம்ம எங்க நம்ம பார்வை போவோம், என்ன நினைப்போம்ல ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பேதுருனுடைய எண்ணம் அப்படிப்பட்ட எண்ணம். ஆண்டவர் இவங்க எல்லாரும் மறுதளிச்சாலும்
நீ மறுதலிப்பியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. ஏன் அடுத்த எல்லாரையும் அந்த இடத்துல மட்டும் பேதுரு உள்ள போகாம இருந்திருந்தா அப்படியே யோவானை பார்த்துருப்பான். நீ ஏன் மார்பில் சாஞ்சிருக்கே, இங்க பாரு என்ன. ஆண்டவர் பார்த்த, நீ கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வா. ஆண்டவரே உள்ள போயிட்டு உடனே ஆண்டவர் வந்து அற்ப விசுவாசி ஏன் கத்துறார். ஆனா கத்துறதுக்கு முன்னாடி அவர் அவன் கையை பிடிச்சிருக்கிறார். இதான் அன்பு. அன்பு யார் மேல அவர் அதிகம் செலுத்துறாரோ அவர்களை தான் கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது கர்த்தரை நம்பவில்லை. அப்ப தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நான் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா காரியத்திலும் என் கையில காசு இல்லாத போது நான் கர்த்தரை நம்புறேன். காசு வந்ததுக்கு அப்புறம் என் நம்பிக்கையை நான் காசு மேல வைக்கிறேன்னா நான் காசை கர்த்தருடைய ஸ்தானத்தில் உயர்த்திட்டேன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு அநேகர், அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்கள்லாம் எதுக்கு திரும்ப திரும்ப எழுதி கொடுக்கப்பட்டதுன்னா, அவங்க நெருக்கப்படும் போது கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க, விசாலம் உண்டாகும் போது கர்த்தர் யாருன்னு கேட்கிறாங்க. எக்காலத்திலும் கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்புகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அது தேவனிடத்தில் சேரவில்லை. தேவன் எதிர்பார்க்கிற இந்த 4 காரியங்கள் நம்மிடத்தில் வெளிப்படுவதற்கு என்னென்ன தடையா இருக்கிறதோ அதை நாம வெறுத்து அப்புறப்படுத்த பழக வேண்டும். சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளணும், கர்த்தரை நம்பணும், தேவனிடத்திலே சேர வேண்டும். டெய்லி தேவனோடு நெருங்க முடியுதா? ஆண்டவரோடு பேச முடியுதா? யாக்கோபின் நிருபத்தில் 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டெய்லி தேவ சமூகத்தை தேட முடியுதா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலருக்கு என்ன தெரியுமா, சண்டே வந்து ஒரு நல்ல ஆராதனை அட்டெண்ட் பண்ணிட்டு போனா மண்டே அந்த தாக்கம் இருக்கும், டியூஸ்டே இருக்கும், வெனஸ்டே மெதுவாக குறையும், தேர்ஸ்டே வந்து டோட்டலா டவுன் ஆகும். இந்த மொபைலில் சார்ஜ் இறங்குறது போல. எது தேவனிடத்தில் நெருங்க விடவில்லை? தேவன் சைடில் எல்லாமே பெர்ஃபெக்ட், கிளியரா இருக்கு, டோர் ஓபன் பண்ணிட்டார். அந்த கிருபாசன தண்டை நெருங்கும் மார்க்கத்தை உண்டு பண்ணிட்டார். அவரே பிரதான ஆசாரியரா இருக்கிறார். என்னை பத்தி யார் கொஸ்டின் பண்ணாலும் அவர் எனக்காய் பரிந்து பேசுகிறார், எனக்காய் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். அப்போ அவர் சைடில் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, கிளியரா இருக்கு. என் சைடில் ஒரு கேள்வி கேட்கிறேன், தேவன் ஏனோக்கோடு சஞ்சரித்தது அதிசயமா பெரிய விஷயமா? ஏனோக் தேவனோடு நடந்தது பெரிய விஷயமா? ஏன்னா தேவன் ஏனோக்கோடு நடக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவரை யாருக்கும் தடுக்க முடியாது. ஆனா ஏனோக்கு தேவனோடு நடக்கணும்னு நினைச்சு அவனை தடுக்கிறதுக்கு தான் எல்லாமே இருக்கு. என்னோடு தேவன் நடப்பது எனக்கு பெரிய விஷயம். ஆனா நான் தேவனோடு நடக்கிறது தான் மற்றவர்கள் பார்வையில், இந்த பொல்லாத உலகத்துல, இந்த பொல்லாப்பு நிறைந்த உலகத்துல, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு வேறு யாரும் இல்லை. இது அங்கீகரிக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க ஆமேன்னு சொல்லட்டாலும் அதான் உண்மை. வேற யார் இருக்கா பரலோகத்துல? ஆனா அடுத்த வார்த்தை இருக்குல்ல, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. இது உறவின் உச்சம். பரலோகத்தில் உண்மையல்லாமல் நீரல்லால் எங்க அப்பா என்ன மாதிரி பாடுறான், அதான் உண்மை. யாருண்டு? ஆபிரகாம் தெரியுமா? நமக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு தெரியுமா? ஈசாக்குக்கு நம்மளை தெரியுமா? யாக்கோபுக்கு நம்மளை தெரியுமா? தாவீதுக்கு நம்மளை தெரியுமா? யாருக்குங்க நம்மளை தெரியும்? இயேசு என்கிற ஒருவர் மட்டும் பரலோகத்தில் இல்லைன்னா அதை இந்த பரலோகங்கிற வார்த்தையை சொல்வதற்கு கூட நாம தகுதி அற்றவர்கள். இன்னைக்கு பரலோக குடியுரிமை பெற்று இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே காரணம் நம் ஆண்டவராகிய தேவனிடத்திலே சேருகிற, தேவனை தேடுகிற, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, அவருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற
இந்த அனுபவத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். அதற்கு என்ன தடையா இருக்கிறதோ அதை நம்ம பகைக்க பழகணும், அதை விரோதிக்க பழகணும். ஹல்லேலூயா. சரீரத்தில் ஒரு கட்டி இருக்குது, செக் பண்ணி பார்த்தப்போ சொல்றாங்க இதை இப்படியே விட்டா இது என்ன ஆயிரும், கேன்சர் ஆகி ரொம்ப பாதிப்பாயிரும். அதனால என்ன பண்ணுங்க, அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இமீடியட்டா அதுக்கு எல்லாம் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறோம், எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிறோம். அது எப்படியாவது மாற்றணும், அது இருக்கக்கூடாது என. அது போலவே என்னால ஏன் டெய்லி ஜெபம் பண்ண முடியல, என்னால ஏன் தேவனிடத்துல சேர முடியல, ஏதோ ஒண்ணு எனக்கு தடையா இருக்குதே. தடை என்ன தடையா இருக்கு? எனக்கு ஜெபத்துல இல்லாத இன்ட்ரெஸ்ட், நான் எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன் அதுல பாருங்க, அங்க போக்கஸ் செலுத்துங்க. சில காரியங்கள் விரும்பியோ விரும்பாமலோ செய்யறோம், ஆனா சில காரியத்தை ரொம்ப விரும்பி செய்யறோம். என்னால ஜெபத்தை அப்படி விரும்பி செய்ய முடியலன்னா நான் எந்த விஷயத்தை ரொம்ப விரும்பி செய்யறேனோ அதுதான் பார்க்கணும், அங்கதான் கை வைக்கணும், அங்கதான் கை வைக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சீஷனாய் ஒருவன் வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்துன்னு சொல்லிட்டு தன் தகப்பனை தன் தாயை நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் அதிகமாய் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது தன் மனைவியாவது தன் பிள்ளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரனாய். நீங்க நேசிக்கவே கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் அதிகமாய். அதன் அர்த்தம் என்ன? அப்பாவுக்குரிய ஸ்தானத்தில் அப்பாவை வச்சு கனம் பண்ணணும், நேசிக்கணும். அம்மாவுக்குரிய ஸ்தானத்தில் அம்மாவை வச்சு கனம் பண்ணணும், நேசிக்கணும். மனைவிக்குரிய ஸ்தானத்தில் மனைவியை வைத்து கனம் பண்ணணும், நேசிக்கணும். புருஷனுக்குரிய ஸ்தானத்தில் புருஷனை வைத்து கனம் பண்ணணும், நேசிக்கணும். பிள்ளைகளுக்குரிய ஸ்தானத்தில் பிள்ளைகளை வைத்து நேசிக்கணும், செய்ய வேண்டிய எல்லாம் செய்ய வேண்டும். தேவனுக்குரிய ஸ்தானத்தில் தேவனை மட்டும்தான் வைக்கணும், வேற எந்த உறவையும் தூக்கி அதுல வைக்க கூடாது. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. நேரம் அதிகம் போகிறதுனால நான் 3வது பாயிண்ட் டச் பண்ணி ஜெபிக்க விரும்புகிறேன். தேவன் தருகிற தருணம், அந்த தருணத்தை நாம் சரியாய் பயன்படுத்தும் போது நம்ம எதை அனுபவிக்க முடியும் தெரியுமா? தேவனுடைய தயவு. இந்த 3வது அதிகாரத்தில் தேவ தயவு நம்மை அதை வர்ணிக்கவே முடியாது. அதில் ஒரு காரியம் என்னை கடந்த நாளில் ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து தேவனுக்கு மகிமையை செலுத்த வைத்த பகுதி. ஆண்டவர் 3வது அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தரை நம்பவில்லை, தேவனிடத்தில் சேரவில்லை என்று சொல்லிவிட்டு 4வது வசனத்திலே சொல்றார், அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்திற்கு அநியாயம் செய்தார்கள். 3வது வசனத்திலே அதற்குள்ளே இருக்கிற அதிபதிகள், கர்ச்சிக்கிற சிங்கங்கள், நியாயாதிபதிகள், அதற்குள்ளே இருக்கிற தேவன் தெரிந்தெடுத்த நகரத்தை குறித்து தான் சொல்லுகிறார். அதற்குள்ளே இருக்கிற அதிபதிகளும் மோசம், அதற்குள்ளே இருக்கிற நியாயாதிபதிகளும் இப்படி பண்றாங்க, அதற்குள்ளே இருக்கிற தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், அதற்குள்ளே இருக்கிற ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். இதுல தேவ தயவை பார்க்க வேண்டுமானால் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். ஹல்லேலூயா. எதற்குள்ளே இருக்கிறார்? எதற்குள்ளே அநியாயம் நடக்குது? எதற்குள்ளே வேதத்துக்கு எதிரான காரியங்கள் நடக்கிறது? எதற்குள்ளே பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் நடக்கிறதோ அதற்குள்ளே இன்னும் யார் இருக்கிறார்? இதான் தயவு. நம் ஆண்டவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் மோசேயை கொண்டு சொல்லுகிறார். உபாகமம் 23:14 எடுக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும்
உன் பாளையத்துக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியங்களை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு பாளையம் சுத்தமாயிருக்க. அப்போ ஆண்டவருடைய குவாலிட்டி என்ன? ஒரு சின்ன அசுசியான காரியத்தை கண்டாலே அவர் என்ன செய்து விடுவார்? போய்விடுவார். இங்க இவ்வளவு அநியாயம், இவ்வளவு அக்கிரமம் நடந்தும் இன்னும் போகாமல் கர்த்தர் இருக்கிறார் என்றால் இதுதான் தேவனுடைய தயவு. எப்பவா விட்டுட்டு போயிருக்கணும். அதிபதிகள் கர்ச்சிக்கிற சிங்கங்கள், நியாயாதிபதிகள் தீமை செய்யறாங்க, தீர்க்கதரிசிகள் வீண் பெருமை கொண்டு வஞ்சகம் உள்ளவர்களா இருக்கிறார்கள், ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். எல்லாமே பைபிளுக்கு அகைன்ஸ்டா நடக்குது. அதற்குள் இருக்கிற கர்த்தர், எதற்காக கர்த்தர் இருக்கிறார்? நீ மாற மாட்டியா? உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? என் ஆண்டவருக்கு தெரியும். அவர் இல்லைன்னா இந்த சீயோன் இல்லை. சகிச்சிட்டு இருக்கிறார். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையை ஆவியானவர் எனக்குள்ளே வைத்தார். ஆமென். என்ன தெரியுமா? உன் நிமித்தம் அவர் சகித்துக் கொண்டிருக்கிறாரா, சுகித்துக் கொண்டிருக்கிறாரா? ஏன் இந்த நகரத்தில், இந்த வாழ்க்கையில வேற வழி இல்லாம சகித்துக் கொண்டிருக்கிறாரா, சுகித்துக் கொண்டிருக்கிறாரா? ஆமென். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சீஷர்கள் எல்லாரும், பேதுரு சொல்லுகிற, நான் மீன் பிடிக்க போகிறேன், யோவான் யாக்கோபு நாங்களும் வருகிறோம் என்று பின்மாற்றத்தை நோக்கி போகும்போது சகித்துக் கொண்டு கடற்கரையில இயேசு நிற்கிறார். கடற்கரையில இயேசு சகித்துக் கொண்டு நிற்கிறார். பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்டு 200 முழம் தூரத்தில் இருந்தவர்களை பக்கத்தில் வர வச்சு உட்கார்ந்து சாப்பாடு கொடுத்து விட்டு பேதுருவைக்கு பார்த்து கேட்கிறார், அன்புக்குரிய பேதுருவே. பேதுருவுக்கு அந்த வார்த்தை வருத்தத்தை கொடுத்தது, வலியை கொடுத்தது. இன்னைக்கு சகித்து கொண்டுதான் கேட்கிறார், உனக்கு என்ன உண்மையில பிடிக்குமா? என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? என் சுபாவப்படி நீ தீமையை யோசிக்கும் போதே நான் உன்னை விட்டு போயிருக்கணும். அப்படி நான் விலகி சென்ற எத்தனை பேர் விழுந்தார்கள். சிம்சோனைக்கு, சவுலைக்கு. ஆனா நான் இன்னும் உனக்குள்ளே இருக்கிறேனா? உன்கிட்ட நான் இன்னும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். நான் இந்த மரத்தை நம்புகிறேன். இதை சொற்றி கொத்தி எரு போட்டால் இது இந்த வருடம் கண்டிப்பாக கனியை தரும் என நான் இந்த மரத்தை நம்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள இந்த வார்த்தை போகுதுன்னு தெரியல. என் ஆண்டவர் என் நிமித்தம் சுகித்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது, அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்து, நான் அப்படிதான் அவரை வச்சிருக்கணும். வேற வழி இல்லாம, ஐயோ வழி இல்லாம சகித்து சகித்து. சில சொல்லுவாங்க, இந்த வீட்டில் நான் சகிச்சிட்டு இருக்கிறேன். ஆமே, இப்படி நம்ம கிட்ட ஆண்டவர் சொன்ன எப்படி இருக்குங்க? இன்னைக்கு காலையில் இந்த சத்தம் அப்படிதான் கேட்டுச்சு. என்னை சுகித்திருக்க வைப்பா, என்னை சகிச்சிட்டு இருக்க வைக்காத. உன் வாழ்க்கையில பிரியமான சகோதரி, பிரியமான சகோதரா, இனி எவ்வளவு காலம்? அவர் நீடிய பொறுமை உள்ளவர். ஆனா எரேமியாவை கொண்டு சொல்லுகிறார், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன், சிலுவையை சுமந்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லல. நான் பொறுத்து பொறுத்து. அவருடைய சுபாவம் தீமை அவரிடத்தில் சேருவது இல்லை. ஆனா இந்த வார்த்தை, அதற்குள் இருக்கிற கர்த்தர். 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அகங்காரம் வேண்டாம், நிர்விசாரம் வேண்டாம். தாழ்த்திருங்க, தாழ்த்திருங்க. அவர் யாரை மீதியாக வைப்பார் தெரியுமா?
சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துருங்க. ஒரு பிழையாமால அவர் பாதத்தில் விழ முடியுமானால், ஒரு நேபுகாத் நேச்சரால் அவர் பாதத்தில் விழ முடியுமானால், நாம் எம்மாத்திரம் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய தயவுதான் என்னை இன்னும் மீதியாக வைத்திருக்கிறது. அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 11:22 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 11வது அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே. எல்லாரும் இருதயத்திலே கை வச்சு சொல்லுங்க, என்னிடத்திலே தயவை காண்பித்தார். என்னிடத்திலே தயவை காண்பித்தார். என கேட்கிற ஒவ்வொரு, அதனாலதான் இன்னும் மீதியா இருக்கிறோம். அடுத்த வார்த்தை, அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டா நீயும் வெட்டுண்டு போவாய். தேவ தயவு நம்மை குணப்பட ஏவுகிறது. இன்னும் மீதியா வச்சிருக்கிறார், சகிச்சிட்டு இருக்கிறார். அவர் பார்க்க விரும்புகிறது, நம்ம பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் பார்க்க விரும்புகிற காரியத்தை தான் அங்கே 13வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியா 3:12-13. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவங்க கிரியைகளில மாற்றம். அடுத்த வார்த்தை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்க வார்த்தையில மாற்றம். நேற்று வர தூஷணம் பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அப்படி இல்லை. நேற்று வர பொய் பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அப்படி இல்லை. கிரியையில மாற்றம், வார்த்தையில மாற்றம், வாழ்க்கையில மாற்றம். இதுதான் தயவை கனப்படுத்துகிறவர்களுடைய அடையாளம், தயவில் நிலைத்திருக்கிறவர்களுடைய அடையாளம். இன்னும் சகிச்சுக்கிட்டு எனக்குள்ள என்னோடு கர்த்தர் இருக்கிறார்னா, கர்த்தர் என் வாழ்க்கையில காண விரும்புகிற இந்த மாற்றத்தை காணவே கர்த்தர் இன்னும் மீதியாக நம்மை வைத்திருக்கிறார். இது தெரியாம நான் தான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு. நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்னைக்கோ தண்டனை கிடைச்சிருக்கணும், ஆனா அதுக்கே கிடைக்கல, இதுக்கெல்லாம் கிடைக்குமா என்று நிர்விசாரமாய் வாழ்ந்து பாழாய் போகாதே. கர்த்தர் சகித்து கொண்டிருக்கிறார். மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை. சிம்பிளா சொல்றேன், யாரும் கெட்டு போகணும்னு மட்டும் மனசுல கூட நினைச்சிடாதீங்க. அது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறவங்களா கூட இருக்கலாம். கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள வாழ்க்கை ஓடி முடிச்சிரும். எத்தனை வருஷம்ல நம்ம கையில கிடையாது, எதுவுமே கேரண்டி கிடையாது. யார் இந்த ஆள் கெட்டு போயிடணும், இவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு மனசுல கூட நினைக்காதீங்க. அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டுனா உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, ஆண்டவர் இப்படி ஒரு தப்பான எண்ணம் வருது ஆண்டவரே. அப்படிதான் ஆண்டவர் பழக்க வைக்கிறார். சிலர் குறித்து வரும், ஆண்டவரே ஒரு அடியாவது கொடுங்க ஆண்டவரே. சொல்லிட்டு ஆண்டவரே சாரி ஆண்டவரே, சாரி ஆண்டவர், நான் அப்படி சொல்லக்கூடாது. நான் ஏன் அப்படி சொல்றேன்? அப்போ எனக்குள்ள சில மோசமான காரியங்கள் இன்னும் இருக்குல்ல ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. நான் ஊழியக்காரன் இல்லப்பா, என்ன மாத்துங்கப்பா, எனக்கு இந்த ஆளை பிடிக்கவே மாட்டேங்குதுப்பா, அந்த எண்ணத்தை மாத்துங்கப்பா. நம்ம அப்படி ஜெபம் பண்றோமா? ஆமே. ஆண்டவர் ஒண்ணு கேட்கிறார், எவ்வளவு காலம் நான் சகிச்சிட்டு இருப்பேன், என்னை சுகித்துட்டு இருக்கவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவங்க நாவல வஞ்சனை கிடையாது, வஞ்சனை கிடையாது. ஆமா, இன்னைக்கு நாவ தான் ரொம்ப பெருசா பைபிள் ஆண்டவர் பேசி தந்துட்டே இருக்கிறார். நம்ம பேச்சு ரொம்ப முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேச்சு ரொம்ப முக்கியம். ஆமே, ஆமே, ஹல்லேலூயா. இப்போ உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, பார்த்து பேசு, பார்த்து பேசு. நீ பேசாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, பேசி கெட்டுறாத, பேசி கெட்டுறாத. 2 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க, 2 நிமிஷத்துல பேசி அவ்வளவு பிரேயருக்கு அர்த்தம் இல்லாம ஆயிரும். நம்முடைய பல பேச்சுகளை நம்ம பேசாம இருந்திருந்தா நம்முடைய பல ஜெபத்துக்கு பதில் என்னைக்கோ வந்திருக்கும். இது
சும்மா பேசணும்னு பேசல. சில வருஷத்துக்கு முன்னாடி சிலருக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் இவ்வளோ ஜெபம் பண்றாங்களே இன்னும் நடக்கலையே, ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லும்போது ஆவியானவர் தெளிவா பேசின காரியம் இது. எப்படிப்பா நடக்கும்? அவங்க பேச்சை குறைக்க சொல்ல. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். அவங்க பேச்சு எனக்கு கடினமா இருக்கு. அப்படி பேசுறாங்க, பிறரை கெடுத்து ஈஸியா பேசிடுறாங்க. ஆனா ஜெபத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆண்டவருக்கு அந்த கண்ணீரும் அருவருப்பா தான் தெரியும். ஆமே, நிறைய பேச்சை மாத்தினாலே நம்முடைய வாழ்க்கையே மாறும், நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, அவர்கள் வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவது. அடுத்த வார்த்தை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்து. அதன் அர்த்தம் என்ன? அவர் பிடிச்சது நம்ம கிட்ட வந்துட்டுன்னு வைங்கள, நம்மளை சுத்தி இளைப்பாறுதல இமிடியேட்டா கட்டளையிடுவார். அடுத்த வார்த்தை, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இதயத்தோடு மகிழ்ந்து களிகூரு. அடுத்த வார்த்தை, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். அந்நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து எழும்பு கைகளை தளர விடாதே என்று சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம். எப்பாடா இவ்வளவு காலம் நான் சகிச்சிட்டு இருந்தேன், இன்னையிலிருந்து நான் எப்படி இருக்க போறேன்? சுகிச்சிட்டு இருக்க போறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? என் வாழ்க்கையில, என் வீட்டுல எங்க அப்பா எப்படி இருக்கணும்? ஆமென். சுகிச்சிட்டு இருக்கணும். அது மலையாள வேர்டு, தமிழ்ல புரியுது இல்ல? ரைட். சுகித்து இருக்கணும். இவ்வளவு நாள் எப்படி இருந்தாரு? ஏன்னா அவர் போயிட்டாருன்னா இந்த ஜோலி முடிஞ்சுன்னு அவருக்கு தெரியும். பாருங்க, கொஞ்சம் சேஞ்ச் வந்ததுமே அவர் மொத்தமான ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. அதுவரை மெதுவா கூப்பிட்டு சொல்றார், அதற்குள்ள இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். நீங்க எங்க இருக்கிறீங்க பிரதர்? நான் இங்க இருக்கிறேன் அப்படி சொல்றது வேற வழி இல்லாம இங்க இருக்கிறேன். இப்ப அவரே கூப்பிட்டு சொல்றார், கர்த்தரும் கூட இருக்கிறார், அவர் உன் நடுவில் இருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ போறோம் தெரியாது. இங்க நம்முடைய வாழ்க்கையில அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருக்க வைத்தார். பரலோகத்தில் நமக்கு இருக்கிற கனம் என்பது அது சொல்லி தீராது, அது சொல்லி முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த தயவிலே தொடர நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும்